ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கரச்சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 324 ஆரம்பிக்கிறது. ஆனாலும் இதற்காக மட்டுமே அவர் அவதாரம் செய்தார் என்று சொல்ல முடியாது. அவர் இன்னும் அநேக உபதேசங்களை வைத்துக்கொண்டே பூர்ணாவதாரம் என்னும்படியாக முழு ஈஸ்வர சக்தியோடு அவதாரம் செய்தார். ராஜாக்களின் வேஷத்திலிருந்த அசுரர்களின் அதிக்கிரமத்தால் பூமி கஷ்டப்பட்டது. பூமாதேவி பிரம்மாவிடம் போய் முறையிட்டாள். அவர் அவளையும் தேவ சமூகத்தையும் அழைத்துக்கொண்டு மகாவிஷ்ணுவிடம் போய் முறையிட்டார். மகாவிஷ்ணு அதை கேட்டு கிருஷ்ணாவதாரம் செய்தார் என்று பாகவதத்தில் சொல்லியிருக்கிறது. அரச ரூப அசுரர்களை அழித்து பூபாரம் தீர்ப்பது, நல்ல வழிகளை உபதேசம் செய்வது என்ற இரண்டோடு இன்னும் தெய்வமாகவும் மனுஷனாகவும் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து காட்டி தீர்த்து விடுவது என்று அந்த அவதாரத்தில் பூர்ண சக்தியோடு வந்தார். வெண்ணெய் திருடி இடைச்சிகளிடம் அடிபடுவதிலிருந்து, அவர்களுடைய அப்புறம் ராசக்கேடை செய்வதிலிருந்து, கோவர்தனா உத்தாரணம், விஸ்வரூப தரிசனம் முதலான பெரிய காரியங்கள், தூது போவது, தேரட்டுவது முதலான சின்ன காரியங்கள், பக்தவாத்சல்யம் என்றால் இப்படியும் உண்டா என்னும்படியாக பாண்டவர்கள், திரௌபதி, குசேலர் முதலானவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வது என்று என்னென்னவோ ஏகமாக பண்ணினார். அதில் ஒரு முக்கியமான காரியம்தான் உபதேசம். அதுவே முழு காரியமும் இல்லை. பூலோகத்தில் நரவேஷத்தில் ஆடினதில் ஆயுசில் முக்கால்வாசி போனவிட்டுதான் கீதோபதேசம் என்று ஞானாச்சாரியனாக வாயை திறந்தார். அப்புறம் கடைசியில் நரலீலை முடித்து பரமபதத்திற்கு திரும்புவதற்கு முன் உத்தவ சுவாமி என்ற பரமபக்தருக்கு இன்னொரு உபதேசம் செய்தார். உத்தவ கீதை என்று அதற்கு பெயர். அர்ஜுனனுக்கு பண்ணிய உபதேசத்துக்கு உபதேசம் செய்தவரை வைத்து பகவத்கீதை என்று பெயர் ஏற்பட்டது. அவதாரத்தில் கடைசி காரியமாக பண்ணின உபதேசத்துக்கோ அதை கேட்டுக்கொண்டவரை வைத்து உத்தவகீதை என்று பெயர் ஏற்பட்டது. கலியுகம் தொடக்க காலத்திலும் பிற்காலத்திலும் கிருஷ்ணர் பரமபதாரோகணம் செய்வதற்கு கொஞ்சம் முந்தியே கலியுகம் பிறந்துவிட்டது. ஆனாலும் உடனேயே லோகம் முழுக்க கெட்டு விழுந்து விடாமல் பகவான் செய்திருந்தவை கை கொடுத்து முட்டு கொடுத்து காப்பாற்றி தூக்கி கொண்டிருந்தன. சக்தி குறைந்த கலிகால மனுஷர்களின் அனுஷ்டானத்திற்கு இயலும் வகையில் அம்சாவதாரமான வேதவியாச பகவான் வேதங்களை பிரித்து கொடுத்தார். அதனாலேயே அதன் கர்மகாண்ட ஞானகாண்ட விதிகளாலேயே பிரவருத்தி நிவர்த்தி மார்க்கங்கள் அடிபட்டு போகாமல் காப்பாற்றி கொடுத்தார். அதோடு உபனிஷத்துக்கள் எல்லாவற்றிலுமாக பறந்து விரிந்து சிதறி கிடக்கும் அத்தியாத்ம தத்துவங்களை சாரமாக திரட்டி பிரம்மசூத்திரம் என்று ஒரு சூத்திரத்தில், அதாவது கயிற்றில் மணிகளை கோர்த்து கொடுப்பது போல உலகத்துக்கு தந்து ஞான மார்க்கத்துக்கு நிவர்த்தி தர்மத்துக்கு விசேஷோபகாரம் செய்தார். சர்வ ஜனங்களின் ஆத்மீக மேம்பாட்டுக்காக 18 புராணங்களையும் அனுகிரகித்து பக்தி மார்க்கத்துக்கும் போஷாக்க கொடுத்தார். இதனாலெல்லாம் கலி பிறந்தும் 2500 வருஷம் வரைக்கும் ஜனங்கள் பெரும்பாலும் நல்ல வழியிலேயே போய்கொண்டிருந்தார்கள். கலி பிறந்து கிமு 3102 என்று திட்டமாக கணக்கிருக்கிறது. பிரதிதினமும் வைதிக கர்மாவில் செய்து கொள்ளும் சங்கல்பத்தில் பிரம்மாவின் ஆயுசில் எத்தனாவது வருஷம் என்பதிலிருந்து, அதிலே எந்த கல்பம், அந்த கல்பத்தில் எந்த மன்வந்திரம், அந்த மன்வந்திரத்தில் எந்த சதுர்யுக சைக்கிளில் எந்த யுகத்தில் எத்தனாவது வருஷம், அந்த வருஷத்தில் எந்த அயனம், ரித்து, மாசம், பக்ஷம், திதி என்கிற வரைக்கும் ஆதியிலிருந்து அப் டு டேட்டாக அன்றைய தினத்தை சொல்லி வருவதால் கலியுகம் எப்பொழுது ஆரம்பித்தது என்று சந்தேகத்துக்கிடமில்லாமல் தெரிகிறது. இதிலேதான் சுமார் 2000 வருஷத்துக்கு மேலே, அதாவது இன்றைக்கு சுமார் 2500 வருஷத்துக்கு முந்தி வரை லோகம் ஓரளவு நல்ல வழியிலே ஓடிக்கொண்டிருந்தது. ஆனாலும் பகவான் விளையாட்டில் யுகதர்மம் கலிபுருஷனுக்கு அதிகாரம் கொடுப்பது என்று ஏற்பட்டிருந்ததால் அப்புறம் அவனுடைய சேஷ்டை ஜாஸ்தியாக தொடங்கியது. கலியின் பேரபாயம், மயக்கு வேஷம். இந்த யுகத்திலே முக்கியமாக என்ன பெரிய அபாயம் என்றால், அபாயமான வஸ்து அப்படி கண்ணுக்கு தெரியாமல் அதுவே ரொம்ப நல்லது மாதிரி வேஷம் போட்டு கொண்டு வந்து மயக்கி விடுவதுதான். அபாயத்தை அபாயமானது என்று தெரிந்து கொள்ள முடிந்தால்தானே அதிலிருந்து நம்மை ஜாக்கிரதை செய்து கொள்ளலாம். தீரர்களாக இருந்தால் அதோடு சண்டையும் போட்டு அதை அடக்கி வைக்கலாம். பூர்வீகங்களில் அபாய ஹேதுவாக அசுரர்கள் தோன்றிய போது அவர்களுடைய குரூரமான ரூபம் வெளிப்படையாகவே அவர்கள் குரூரமாக செய்த காரியங்களெல்லாம் ஜனங்களுக்கு தெரிந்தபோது அவர்கள் ஒதுங்கி போக பார்த்தார்கள். அப்படியும் இவர்கள் மேலே வந்து விழுந்து பிடுங்கின போது நம்மால் இவர்களோடு சண்டை போட்டு முடியாது என்று பகவானிடம் பிரார்த்தித்து கொண்டார்கள். பகவானும்
அவதாரங்கள் எடுத்து அவர்களை சம்ஹரித்தார். முள்ளு குத்தினால் அதை பிடுங்கி போட்டவுடன் எல்லாம் சரியாகி போய்விடுவது போல அப்புறம் ஜனசமூகம் தேவசமூகத்தையும் சேர்த்துதான் சொல்கிறேன் நல்லபடியாகி பழையபடி நல்ல வழியிலே போய்கொண்டிருந்தது. கிருஷ்ணாவதாரத்திலும் கம்சன், சிசுபாலன், ஜராசந்தன், துரியோதனன் முதலானவர்களை தர்மத்துக்கு அபாயம் உண்டாக்கும் துஷ்டர்கள் என்று இனம் பிரித்து கண்டுகொள்ள முடிந்தது. இப்படி பூர்வ யுகங்களில் ஒவ்வொரு துஷ்ட கூட்டம் இம்சை செய்வது, அதை பகவான் அவதாரம் பண்ணி சம்ஹாரம் செய்தவுடன் லோகம் நன்றாக ஆகிவிடுது என்று இருந்தது. நல்ல வழியை உபதேசிக்கும் மகான்கள் அப்பொழுது நிறைய இருந்தார்கள். துஷ்டர்கள் அழிந்ததும் அவர்கள் நிர்பயமாக தங்கள் பணியை ஆரம்பித்து விடுவார்கள். நேராக பகவத் ஆதாரமே ஜனங்களிடம் உபதேசம் பண்ணியோ வாழ்ந்து காட்டியோ பிரவர்த்தி நிவர்த்தி மார்க்கங்களை நிலைநாட்ட வேண்டுமென்ற அவசியம் இருக்கவில்லை. ஆனாலும் அவதாரம் ஏற்பட்டு துஷ்ட நிகிரகம் செய்யாமல் இருந்தால் துஷ்டர்கள் 2 மார்க்கங்களையும் ஒழித்து கட்டித்தான் இருப்பார்கள். இந்த ரீதியில் அவதாரங்கள் வேத தர்மத்தை ரட்சித்து கொடுத்தன. அப்பொழுதெல்லாம் கெட்டதே நல்லது மாதிரி வேஷம் போட்டு கொண்டு வந்து சர்வஜனங்களையும் மயக்கி தன்னுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வரவில்லை. கெட்டதுகள் வசீகரணம் உள்ளதாகவும் பிரியமான மாதிரி நடிப்பதாகவும் இல்லாமல் கெட்டதாகவே ஸ்பஷ்டமாக தெரிந்து கொண்டு ஜனங்களை இம்சித்தே தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வர பார்த்தன. அதனால் இது கெட்டது என்று ஜனங்கள் நன்றாக தெரிந்து கொண்டு அதற்கு அடிபணியக்கூடாது என்று இருக்க முடிந்தது. கலியிலே தனியாக இப்படி அசுர கூட்டம் ராட்சச ஜாதி என்று இல்லை. மனுஷ ஜாதிக்கு வெளியிலே அப்படி இல்லை. அப்படியென்றால் புரிகிறதோ இல்லையோ, மனுஷர்களின் மூளைக்குள்ளேதான் அசுரர்களும் ராட்சதர்களும் புகுந்து கொண்டு விட்டார்கள். இந்த யுகத்தில் அதர்ம சக்தி வெளியிலே பௌதிகமாக இருந்து கொண்டு ஜனங்களை தாக்காமல் ஜனங்களுக்குள்ளேயே அவர்களுடைய புத்திக்குள்ளேயே கெட்ட சித்த விருத்திகளாக புகுந்து கொண்டு விட்டது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.